பிசாசுடைய வேலை சகோதரன் விரோதமாக குறை சொல்கிறது. நீங்கள் வசனத்தை பாருங்கள், வசனத்தை தியானிங்க. நான் சொல்கிறேன், தயவுசெய்து உங்கள்கிட்ட டிவி இருந்துச்சு. நான் சில அறிவுரைகளை சொல்கிறேன். எனக்கு 2 பிள்ளைங்க. எனக்கு ஒரு மகன் 22 வயசு, மகன் 12 வயசு. கிட்டத்தட்ட திருமணமாகி 23 வருஷம் ஆச்சு. சில போராட்டங்கள், வேதனைகள் எல்லாம் கடந்து வந்து தான் ஊழியத்தில் 30 வருஷம் ஊழியத்தில் இருக்கேன். நீங்கள் நான் பரலோகம் போகிறதுனா இந்த சபையினுடைய கூட்டம் நோக்கம். அவன் பரலோகத்தினுடைய கிருபை எவ்வளோக்கு எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்களோ அப்போ கிருபை தருவார். இன்னைக்கு சண்டை போடாதீங்க. மாம்சத்தின் கிரியில் வீட்டில் வந்து புருஷன் மனைவியை மன்னிங்க, மனைவி புருஷனை மன்னிங்க. சில நேரம் அமைதியாக என்ன செய்யணும்னா இருந்து கர்த்தர் சத்தத்தை கேளு, கர்த்தருடைய சத்தத்தை கேளு. எனக்கெல்லாம் சுற்றி நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது உள்ள உடையுது. ஆண்டவரே, நாங்கள் 20 வயசில் பார்த்த உலகம் மாதிரி இல்லையே, 40 வயசில் பார்த்த உலகம் மாதிரி இல்லையே. எல்லா இடங்கள்லையும் இந்த செல்ஃபோனில் பல இடங்களில் துர்ச்செய்தியை பிசாசு வதந்திகளை பரப்புகிறோம். துர்ச்செய்தி, பொய், இதில் 100% 100% பொய் தான் வருது. ஆனால் சத்தியம் தான். இது புதிய ஏற்பாடை படிச்சிங்கன்னா கண்ணு தெரியும். நாம சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் வந்து வேலை 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 பணம் இருந்தால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செய்து நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 40 வருஷம் பழைய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? பணமே இல்லாமல் சாப்பாடு தண்ணி கொடுத்து, தூதர்கள் அப்பத்தை கொடுத்து அவங்க நடத்தி வந்தார் பழைய ஏற்பாட்டு. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? பணத்தை வச்சு பரலோகம் போக முடியாது. பணத்தை வச்சு நீங்கள் நல்லா வாங்க நினைக்கிறீங்க. பணம் வந்து தவறான ஒரு எஜமா. உங்களுக்கு வேண்டியது கிருபை. சொல்லுங்கள், கிருபை. சொல்லுங்கள், கிருபை. ஆண்டவருடைய தயவுனால தான் ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டவருடைய தயவுனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லா இடங்களையும் போய் பாருங்க. எல்லா இடங்களையும் ஒவ்வொருத்தரும் வந்து மாம்சத்தில் போராடுறாங்க. இன்னைக்கு கிருபை வேணும்னா என்ன செய்ய? ஜெபிக்கணும். காலையில் எந்திரிக்கணும். சாப்பாட்டை கொஞ்சம் குறைங்க. உபவாசம் போடுறது நல்லது. வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் இருக்குது. கர்த்தர்ட்ட வந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை மாற்றணும், என் வேதனைகளை மாற்றணும், எனக்கு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை சூழ்நிலைகளை மாறுங்க. இயேசுவே, எனக்கு உதவி செய்யுங்க, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். செய்வாரா செய்ய மாட்டார்? நல்ல மன்னிக்க பழகணுமே. நல்ல, அதாவது மாமனார் மாமியாரை மன்னிங்க, மருமகளை மன்னிங்க. மன்னிக்க பழகினீங்கன்னா அழுது அழுது ஒரு சொட்டு கண்ணீர் ஊற்றாத அழுது மன்னிச்சிங்கன்னா வியாதி வராது. பிசாசு கொக்கி எங்கே வச்சிருக்காங்கன்னா கசப்புகள், விரோதங்கள், மன்னியாத குற்றம். எங்கெங்கே கசப்பு இருக்கோ, வேதனைகள் இருக்கோ, குடும்பத்தில் சொத்து பிரச்சனை, மனஸ்தாபங்கள், இந்த எல்லா வியாதிக்காரனும் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா மன உளைச்சல், மன்னிக்க முடியல. யார் நாங்கள் ஆஸ்பத்திரி போய் 10 வருஷம் 20 வருஷம் மீனாட்சி மிஷன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாலிபமாக இருக்கும்போது நாங்கள் ஒரு பிரெட்டு வாழைப்பழம் குஷ்டரோகி வார்டில் கிட்டத்தட்ட 7 வருஷம் ஊழியமாக இருக்கும். அந்த குஷ்டரோகி கை கால் எலும்பெல்லாம் அரிக்கும் போது சொல்கிறேன், சார் நான் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, நான் செஞ்ச தப்புக்கு நான் அனுபவிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறேன். அழுது நான் கண்ணீர் விட்டேன். சரி, இப்போ கத்துறோம், நீ மன்னிப்பாரு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் 1987 90 ஊழியம் செய்வேன். தெருவில் ரிட்டையர் வாசித்து நல்லா கவனிங்க. மன்னிக்க பழகுங்க. குடும்பத்தில் பிள்ளைகள் கீழ்ப்படிங்கயா, மன்னிச்சு கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. 18 வயசு ஆனால் கலட்டி விட்டுருங்க. ஏசு ஞாபகம். நான் ஒரு தகப்பனா சொல்கிறேன், ஆடுற ஆட்டம் ஆடுறானா ஆடட்டும், பாவம் செய்கிறானா விட்டுருங்க. நீ வாட்டுக்கு ஜோம் அடிக்கும் போது போய் கெட்ட குமார மாதிரி வருவோம். பண்ணி தவிட்ட தின்னாதான் அறிவு வரணும். சில பேர் நம்ம திருத்த முடியும். பன்றியுடைய தவிட்ட. சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்கள் வீட்டில் சோறு ஆக்குறதுக்கு உங்கள் ஆண்டவர் படைக்கல, ஜெபம் பண்ண படைச்சார். சொல்லுங்க, ஆமாம் சொல்லுங்க. ஜெபிக்கணும். டெய்லி 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாது. என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் எங்கள் வீட்டில் நடக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும், அன்பு இருக்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும், எங்கள் வாயில் கெட்ட வார்த்தை வரக்கூடாது, தகப்பனே எங்கள் வீட்டில் கிருபை தாங்க அப்படின்னு முழங்கால் போட்டு சகோதரிகள் ஜெபிச்சிங்கன்னா என்ன
இந்த சபையில் விட்டு வெளியே அங்கே தனியாக காலி இடம் கிடைச்சி அங்கே ஒரு பெரிய கொட்டவை போட்டுருவாங்க, அங்கே பெரிய பில்டிங் கட்டி கொடுத்துருவாங்க. பெரிய சாமி நகர பெரிய சாமி தெரு பாலமுருகன். சரி, இதெல்லாம் நடந்து வரும்போது நான் பீகாரில் ஊழியம் பார்த்த இடம் மாதிரி, பீகார் ஒரிசா மாதிரி, மதுரையில் இப்படி ஒரு இடம் இருக்கு. 4-5 வருஷம் கழிச்சு எனக்கு ஞாபகம் வரும். நல்லா ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ப்ரேயர் சேஞ்சஸ் த நேஷன். ஜெபமானது ஒரு குடும்பத்தை மாற்றும். ஜெபம் என்னன்னா, அந்த உன்னுடைய சித்தம் எனக்கு நடக்கணும். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் ஜெபம் பண்ண வேதனை நல்லது செஞ்சு அடி வாங்கினார். இன்னைக்கு நீங்கள் நல்லது செஞ்சால் எல்லாரும் உங்களுக்கு மாலை போடுவாங்க, காரி தொப்புவாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம். அப்போனா கிருபை வேணும், யூதர்கள் பாதுகாப்பு வேணும்னா ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும். காலையில் எழுந்து 5 to இந்த கீக்கி பார்ப்போம், அந்த விக்கிர கோயில் சாப்பிட்டு பாட்டு கேட்ட எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி 3 to 5 அந்த 5 to 6 ஜெபிக்கணும். என்ன சொன்னாங்க, இந்த நாள் நான் கெட்ட செய்தியை கேட்கக்கூடாது, இந்த நாளில் நான் கெட்ட செய்திகள் அந்த சமுதாயங்கள்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபிக்கக்கூடாது. ப்ரேயர் லைஃப், அதாவது ஜெப வாழ்க்கை தான் ஒரு பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை பரலோகத்தோடு சேர்க்கும். திருவிருந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், திருவிருந்து எடுக்கணும் கண்டிப்பாக. வாரம் எடுத்தால் கூட, பாஸ்டர் கூப்பிட்டு எடுத்தால் கூட தப்பு இல்லை. உங்கள் வீட்டில் என்ன சொன்னால் டிவி சத்தம் கேட்கக்கூடாது, துதி சத்தம் கேட்கணும். டிவியை இயேசு நாம முட்டாள்களின் பெட்டி, வெள்ளக்காரன் சொல்லுவாங்க, இடியட் பாக்ஸ். அதை விற்று இயேசு நாம காணிக்க போடுங்க, அழகாக செட் அடிக்கலாம். சபைக்கு காணிக்க போடுங்க லட்சமாக. என்னுடையதுன்னு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை சிஸ்டம். நல்ல உக்ரானக்காரனாக இருக்க சொல்லுங்க, நல்ல மேனேஜராக கொடுத்த காசு. உங்கள் உலகத்தில் என்னத்தை கொண்டு போக போகிறீங்க? நீங்கள் வச்சிருக்கிறதுல கத்தர் கொடுங்க. டெலிவிஷன் உங்கள் நேரத்தை திருடும். பிசாசுக்கு ஒரு பேர் வந்துன்னா எபேசியர் 2:2 ஆகாயத்தை அதிகார பிரபு. அந்த மனதை கெடுக்கிறவன், ஆத்மாவை கெடுக்கிறவன் சேட்டலைட் மூலமாக உங்கள் வீட்டை கெடுக்கிறான். நீங்கள் தவறான காரியங்களை ராத்திரி பார்க்காதீங்க, 9 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. என் வீட்டில் டிவி 12 வருஷமாக கிடையாது. எத்தனை வருஷமா? சத்தமாக சொல்லுங்கள். ஓசியில் 2-3 டிவி கொடுத்தாங்க, நான் அதை 8000 ரூபாய்க்கு விற்றுட்டேன். ஏன்னா என் மகன் கீழ்படியில் வேண்டாம்ப்பா, இடரில் இருக்குது. எங்களுக்கு என்ன இருக்குது? இடரில் இருக்குது. டெலிவிஷன் நேரத்தை திருடுறது ஒன்று. இன்னொன்று சனியை இந்த சனி இதுக்குள்ளே பேய் போகும். நல்லா ஞாபகம் வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் சாட்சியாக சொல்கிறேன். ஞானிகள் ஒரு பாஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு மைக்கேல் ஜேக்கப்ன்றது இருந்தார். அவர் ரிட்டையர்டான டீச்சருக்கு ஜோம் பண்ணார். அவர் ஜோம் பண்ணும்போது அந்த அம்மா ரிட்டையர்ட் ஆகி ஒரு 2-3 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா ரிட்டையர்டான பணம் ஒரு 14 லட்சம் வந்துருச்சு, பேங்க்கில் போட்டிருந்தாங்க. இது ஜோம் பண்ணும்போது அந்த அம்மா வாங்கி எடுக்கிற இந்த கேரி பேக்கை பிடிக்கிறது பயங்கர கனமாக இருக்குது. ஃபஸ்ட்டு 10 கிலோ மாதிரி இருக்குது. அவனுக்கு பிடிக்க தூக்க முடியல, இப்படி பை கழியுங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பையில் இருந்து செல்ஃபோன் கீழே இருந்து செல்ஃபோனில் ரத்தம் வெளியே போகுது. செல்ஃபோன் என்ன போகுது? அந்த அம்மாவை கொலை பண்ணி அந்த அம்மாவுடைய அந்த 14 லட்சத்தை திருடுறதுக்கு யாரோ செய்வனை கட்டு இதில் வச்சு கொடுத்துருக்காங்க. செல்ஃபோன் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. பாஸ்ட்டு ஜோமனுக்கு இந்த அம்மா வாங்கி எடுக்குது. சிக்கன் பிரியாணி கொடுத்தாங்களா, மட்டன் பிரியாணி கொடுத்தாங்க தெரியல. இந்த அம்மா வாங்கி எடுக்குது பச்சையாக. செல்ஃபோன் கீழே விழுந்து பையில் பையன் செல்ஃபோன் அங்கேருந்து ஹோட்டலேருந்து ரத்தம் வருது சிஸ்டர். பேய்கள் இதுக்குள்ளே போகலாம், இது வழியாக உங்கள் இருதயத்துக்குள்ளே போகலாம். அதனால நைட்டு ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், கொரோனாக்கு அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுமாங்கண்ணே, யார்கிட்டையும் நீ பேசணும், என்கிட்ட மட்டும் பேசணும். 9 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். எங்கள் அப்பாவோ தாத்தாவோ யாரை கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டேன். நேரில் பாருங்கள். இன்றைக்கி இடரல்கள் வரக்கூடாது. நம்ம ஆண்டவரோடு உள்ள நம்மளை படைச்ச ஆண்டவர்கள் நேரம் கொடுக்கக்கூடாது. நம்ம பூமியில் இந்த 80 வருஷத்தை கொடுத்தவராக நேரம் கொடுங்க. 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் பைபிள் வாசிங்க, 1/2 மணி நேரம் நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி. டிவி, இந்த செல்ஃபோன், இந்த உலக தொடர்பு. சில சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்றைக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்களோ, ஆண்டவர் சொன்னார் மத்திய 5-6 உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. ஒரு நாள் வயிற்றுக்கு லீவு. எல்லோரும் சொல்லுங்களேன், ஒரு நாள் வயிற்றுக்கு சத்தமாக சொல்லுங்கள். வயிற்றுக்கு லீவுன்னா நீங்கள் புரோட்டா கடையில் அஜனா மூட்டை குழம்பு வாங்கி சாப்பிடக்கூடாது. அது இதை விட கொடூரமானது.
அது என்ன செய்யும், இன்னும் ரொம்ப வயிற்று இருக்குது. காலைல 6லேருந்து சாயங்காலம் 6 வரைக்கும் என்ன செய்யணும்னா வெறும் தண்ணி ஆகாரமாக சாப்பிட்டு ஜெபம் நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. வயிற்றுக்கு லீவ் போட்டாங்கன்னா ஆவியானுடைய சத்தம் கேட்கும். ஆண்டவர் கடந்த 2015 எனக்கு விசுவாச வாழ்க்கையில் உபவாச வாழ்க்கையும் சொல்லிக் கொடுத்தார். 2 இடங்களில் ஜெபிக்க சாப்பிடாத. எனக்கு ஒரு தடவை மஞ்சள் காமாலை வந்துச்சு, ஒரு தடவை இது வந்துச்சு, எனக்கு டைஃபாய்டு அடுத்தடுத்து வந்துச்சு. நான் ஜம்மு காஷ்மீர் போயிட்டு பீகார் போயிட்டு ஊழியர் செய்யும்போது ரொம்ப எலும்பு தொழுமாக போனப்போ ஆண்டவர் சொன்னால் 6 மணிக்கு மேலே சாப்பிடாத அப்படின்னு. சில காரியங்கள் மிச்சமாக போகுது. ஃப்ரிட்ஜு ஒரு சவப்பெட்டி, சொல்லுங்கள், சவப்பெட்டியில் செத்து போன பொருட்கள்லாம் எடுத்து நீங்கள் சூடேற்றி சாப்பிட்டீங்கன்னா ஆசீர்வாதமாக வராது. ஃப்ரிட்ஜு எதுக்கு படைச்சான் அப்படின்னா, நல்ல காய்கறி பழங்களை தூரம்பொருளுக்கும் வாங்கி உள்ளே வச்சுட்டு தக்காளி உருளைக்கிழங்கு எல்லா காய்கறி வச்சு எடுத்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு தான் ஃப்ரிட்ஜு படைச்சாங்க. ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நேற்று முந்தானாச்சு வச்ச குழம்பு உள்ளே வச்சு சுடேற்றி சோம்பேறித்தனத்துக்கு ஒரு அடையாளமாக போச்சு. அப்படி சாப்பிடக்கூடாது. இது சரீரம் தேவனுடைய ஆலயம், சொல்லுங்க. இதை கெடுக்கலாமா? அதிகமா நீங்க மனம் திரும்பணும், சொல்லுங்க. பாஸ்டர் வந்த உடனே நினைச்சேன், இவ்வளோ சின்ன இடத்துக்கு கூட நாங்களும் காலி இடங்களுக்கு எவன் வானம் பூமி கத்தருடையது. வானம் பூமி யாருடையது? ஆமாம். அந்த காலி இடத்த உங்களுக்கு தரமாட்டார கத்தர்? ஃப்ரீயாக தரையில் ஏசி போட்டு நல்ல சூப்பராக எவனா ஒரு இன்ஜினியர் கட்டி கொடுப்பான். ஆண்டவர் பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பம் வந்தார். உங்களை உடம்பை கவனிக்கிறவர் அவர் தான். டாக்டர் பூரா களவணிப்பார், ஃப்ராடு. என்னென்னா எப்படா ஆக்சிடெண்ட்டில் சாவான், என்ன அவன் கிட்னி விற்று 10 லட்சத்துக்கு 8 லட்சத்துக்கு விற்று குறைக்கலான்னு புரோக்கர் அலையிறது. ரொம்ப வேதனை. நீங்களாம் மெட்ராஸ்லாம் போனீங்கன்னா கண்ணீர் விடுவீங்க. மனுஷ உறுப்புகளை எங்கள் அப்பா சோமில் சொல்லி கோயம்புத்தூரில் வச்சுருந்தோம். அங்கே ஒரு டாக்டர் பார்த்தார். அதாவது என்னென்னா உறுப்புகளை மாற்று அறுவை சிகிச்சை செய்வார். அதாவது கல்லீரல், கிட்னி, இந்த மாதிரி லங்ஸு, நுரையீரல் இதெல்லாம் எடுத்து செத்தவன்ட்டு எடுத்து பொறுத்துறது. அது ஒரு ஆளுக்கு ஒரு பொறுத்துற வேலை 10 லட்சம் 20 லட்சம். இந்த வேலை தான் அவர் 10 வருஷம் செய்வார். எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி கடைசியில் எங்கள் அப்பாவை கைவிட்டேன். அதிகமாக ஆண்டவர் இந்த சரீரத்தை உண்டாக்குனாரு. அவர் யாவே ராஃபா, சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஏசாயா 53 அதிகாரத்தை நீங்கள் ஒழுங்காக மனப்பாடம் பண்ணீங்கன்னா திருவள்ளுவர் எடுத்தீங்கன்னா வியாதி வராது. என்ன வியாதி வர விட்டு தான் ஆண்டவர் உங்களை சோதிக்கிறாரா? என்ன யோசிக்கிறீங்க? சிலுவையில் சுமந்து தேய்ச்சிட்டாரு சிஸ்டர். வியாதியை கொடுக்குறேன் பிசாசு. நான் ஆயிரக்கணக்கான பிசாசு துரத்திருக்கேன். வியாதி வர்றது ஒவ்வொன்றும் ஒரு வியாதி. இந்த ரோட்டில் அங்கங்கே இருக்கிற கோயில் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரகாளின்ற பேய் என்ன செய்யணும் அப்படின்னா கிட்னியை பிடிச்சிடும். யார் வேசித்தனம் பண்ணுறாங்க கிட்னி அவுட் ஆகிடும். ஆமாம், யார் வேறு தவறான காரியங்கள் செய்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒவ்வொன்றும் அடிக்ஷன், அடிமைப்படுத்துகிறாரு. வியாதியை கொடுக்கறது சரீரத்தில் பிசாசு. மன்னிக்கணும், சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரையும் மன்னிக்கணும். கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல நான் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறேன். அப்படி மன்னிச்சிங்கன்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். மூச்சு கிறிஸ்து அப்படிலாம் இருக்காது. ஏன்னா காலையில் எந்திரிக்கும் உடம்பெல்லாம் வலிக்குது, அப்படியே கயிறு போட்டு அடிச்சு போட்ட மாதிரிலாம் இருக்காது. நல்லா மனைவியை மன்னிக்கணும். யாரை மன்னிக்கணும்? ஆமாம், மனைவி ஆவியிலையும் பேசுவா, சில சமயம் வேறு மாதிரி மாம்சத்தில் பேசுவாங்க, சரியா? அதனால மனைவியை மன்னிச்சா தான் புருஷனுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு, ஆபிரகாம் மனைவி பேச கேட்டு தான் ஆகாரோட சேர்ந்தார். தப்பு நடந்து போச்சு. 2 ஏற்பாடுகள் போட்டு மனைவி பேச்ச கேட்டு தான் ஒரு பழத்தை சாப்பிட போனார் ஆதாம். இப்போ என்ன சொன்னால் மனைவி, பைபிளில் மனைவி அப்படின்னா சபை, சொல்லுங்க. சபை மனைவி என்னது? ஆண்டவர் மேரேஜுக்காக, செக்ஸுக்காக, பாலியல் உறவுக்காக படைக்கல. நல்லா கவனிங்க. திருமணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ நல்லா கவனிங்க. ஆண் அப்படின்னா கிறிஸ்து. ஆண்னா யாரு? பெண் அப்படின்னா சபை. நீதிமொழி 31 அதிகாரத்தில் அந்த குணசாலியான ஸ்திரீனா குணசாலியான சபை. சியோன் அப்படின்னா சபை. அந்த சபை கரைத்துறை அற்ற அழகாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும்னா இயேசு உயிரை கொடுத்து மீட்டார். இப்போ உயிரை கொடுத்து யாராவது கல்யாணம் பண்ணாங்களா?
பொண்ணு வீட்டில் ஏதாவது கிடைக்குமா? பொண்ணு வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு அவங்க மொட்டையாக ரோட்டில் போகணும்னு நினைக்கிறேன். நானும் டவுரி வாங்கி கல்யாணம் பண்ணுவேன். என் விசுவாசத்தில் கல்யாணம் பண்ணி கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை. ஆமென். நீங்கள் நல்ல கவனிங்க, மனைவி அப்படின்ற அந்த உருவத்தை பெண் ஆனவள் ஆண்டவர் ஆண்ல இருந்து இந்த விழால இருந்து படைச்ச காரணம் என்னன்னா, கிறிஸ்து சபை. இந்த உறவு தான் எபேசியர் 5 போட்டிருக்கு. இவங்க 2 ரகசியம் பெரிது. சபை ஒரு ரகசியம், திருமணம் ஒரு ரகசியம். இப்போ திருமணமே இல்லாமல் வாழ்றாங்க. 2015 நைஜீரியா போனப்போ பார்த்து ஒரு பெண்ணுக்கு 138 பேய் பிடிச்சிருந்துச்சு. அங்கே திருமணமே இல்லை, யார் யாருக்கோ பிறந்திருக்காங்க. அப்படிதான் ஆப்பிரிக்காவில் உலகம் முழுவதும் சோதோம் பொம்மாராவாக இருக்கு. சொல்லுங்க, உலகம் முழுவதும் பேசவே முடியாது. ஆனால் நம்மளும் ஆண்டவர் சபையில் அழைச்சது எதுக்குன்னா, ஜெபிக்க, அவரோட உறவாட. இதை நோக்கத்தை புரிஞ்சுக்க. நீங்கள் இன்னும் வளரணும். ஆவி வியாதி வரக்கூடாது, சண்டை வரக்கூடாது. உங்கள் வீட்டில் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதமும், இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நன்மை செய்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் ரொம்ப வைராக்கிய வாஞ்சியா இருக்கார். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் செயல்படுவார். இந்த சரீரமாகிய தேவனுடைய ஆளை ஜெபிக்கணும். இந்த சரீரமாகிய தேவனுடைய ஆளை ஜெபிக்கணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். இயேசுவே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குது, மன்னி ஆண்டவரே என் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். நெஜத்தை சொல்லாம நீ செல்போனை வரத்துல வை, டிவி ஆஃப் பண்ணலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் ஜெபிக்கிற சத்தம் பிள்ளைங்க காதில் ஏறுமா ஏறாதா? கர்த்தர் வருவாரா வரமாட்டாரா? என்ன சொல்லி வளர்க்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய கிருபையினால தான் நான் பிறந்தேன், கர்த்தர் தான் அவனுக்கு சோறு போடுறாரு, இந்த வேதத்தை வாசி. அப்பா அம்மா முழங்கால் போட்டு ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் பதில் கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் ஜெபம் இல்லை, சபை குடும்பங்களில் ஜெபம் இல்லை. நானே ஆண்டவர் என்ன சொன்னேன், நீ ஊழியம் பார்க்காத மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி அப்படின்னு சொன்னார். சரி, வசனத்தில் பார்ப்போம். வேகமாக நான் சொல்லுவேன், எனக்கு கொஞ்சம் நேரத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. சரியா? பைபிள் ஸ்கூல், ஆமாம், 2ஆம் அதிகாரம். பைபிள் ஸ்கூலில் 6 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும். யோவான் 2ஆம் அதிகாரம் ஒருத்தர் எடுத்து வாசிங்க. ஒருத்தர் 8 ரோமர் 8:21 எடுத்து வாசிங்க. ஒருத்தர் யூதா 20ஆம் அதிகாரம் வாசிங்க, குறிச்சு கொள்ளுங்க. ஒருத்தர் எபேசியர் 6:18 வாசிங்க. எடுத்துக்கங்களேன். முதல்ல யோவான் 2ஆம் அதிகாரம். யோவான் எழுதுகிற சுவிசேஷம் இல்லை அதில் வியாபாரம் அந்த 17 வாங்க, 2:17 வாசிங்க. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து பட்சித்தது போதும். இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகும்போது உள்ளுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, ஏகப்பட்ட மக்கள் கல்வர் புகையாயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய தேவாலயங்கள் அப்படிதான் இருக்குது. சர்ச்சில் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன்னு பார்க்க, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க, இன்னைக்கு கான்ஃபரன்ஸ்லாம் அப்படியே நடக்குது. சர்ச்சுக்கு ஓ சம்பளம் என்ன, ஏன் சம்பளம், அதெல்லாம் கேட்கலாம். ஆண்டவர் எல்லாருடைய இருதயத்தை பார்க்குறார். சொல்லுங்க, எல்லாருடைய வெளி தோட்டத்தை பார்க்குறவரே கிடையாது. நீ கருப்போ சிகப்போ, ஆண்டவர் ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். சொல்லுங்க, ஜாதிக்கெல்லாம் அவர் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இந்த கொர்நேலிய வீட்டில் அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரத்தில் அவன் தான தர்மங்கள் செஞ்சு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தான். ஜெபிக்கணும்னா அவனை பார்த்துட்டாரா இல்லையா ஆண்டவர்? ஜெபிக்கிற வீட்டுக்கெல்லாம் வருவார். ஜிபிஎஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? ஜிபிஎஸ், ஆமாம், ஜிபிஎஸ் என் காரில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. எங்கே போனாலும் உங்களை ட்ராக்கிங் பண்ணுறாங்க. அந்த மேலேருந்து தூதர்கள் நிறைய பேர் வச்சுருக்காரு ஆண்டவர், கோடிக்கணக்கான தூதர்கள். யார் வீட்டில் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு அனுப்புகிறார். சுருக்கம் அவ்வளோதான். சபையில் ஜெபிச்சிங்கன்னா ஊழியக்காரர் ஆண்டவர் காப்பாற்றுவார், அடி வாங்க மாட்டார் ஊழியக்காரர். ஆனால் ஜெபம் இல்லைன்னா திடீர்னு பிஜேபிக்காரன் அடிப்பான். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நேரிடாது. ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? ஆண்டவரே உம்முடைய சித்தம், அவருடைய சித்தம் இன்னதென்று அறியணும். என்ன சித்தம்? நம்ம சமாதானமாக இருக்கணும், நம்ம கனி கொடுக்கணும், நம்ம நன்மை செய்யணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். இதுதான் கர்த்தருடைய சித்தம். அதுதான் இயேசு பூமிக்கு வந்தார். ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, இயேசுவிடத்தினால் கழுவப்பட்டால் மட்டும் போதாது. இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தில் இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சித்தத்தில் இருக்கிறோமா? நம்ம மூலமாக ஆசீர்வாதம் மற்ற சொந்தக்காரங்களுக்கு போகுதா? சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சோறு போடாதீங்க. என்ன செய்யாதீங்க? பாஸ்டரை கூப்பிட்டு கோழிக்கறியும்
பாஸ்டர் கூட்டு மட்டன் பிரியாணியும் போடுங்க. ஏன்னா பாஸ்டர் தான் உங்களுக்கு ஜோம் பண்ண வருவார். நீங்கள் சுகமில்ல ஆஸ்பத்திரியில் இருக்கிற சொந்தக்காரர்கிட்ட போய் 10,000 கேட்டால் தருவானா? சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவோம். போகணும் சோத்துக்கு சொந்தக்காரங்க அடிக்கடி சொல்லுவாங்க. சொந்தக்காரன் யாரு? ஆமாம், பர்த்டே கொண்டாடுறீங்க, கடன் வாங்கி 5,000 10,000 கொண்டாடு வருவான். மாப்பிள்ள மச்சான் சித்தப்பா சாப்பிடலாமா எப்படி அப்படிமா. ஆனால் கஷ்ட நேரத்தில் வந்து உதவி செய்கிறது தான் உண்மையான ஒரு நண்பன், உண்மையான விசுவாசம். கஷ்ட நேரத்தில் பாஸ்டர் முதல்ல கூப்பிடுறாரு. பாஸ்டர் கூப்பிட்டு வரவே மாட்டேங்கிறார், ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம நிஜமாக வாழ்கிறோம். ஆண்டவர் வந்து சபை தேவனுடைய ஆலயத்துக்கு அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு போகும்போது எல்லாருமே வட்டிகளைக்காரனா இருந்தாங்க. அதை முதல்ல கிளீன் பண்ணாரு. என்ன செஞ்சாரு? இயேசு உள்ள வந்தா வெளிச்சம் போடுவாரு, மாம்சத்தின் கிரியெல்லாம் ஒழிச்சுவாரு. மாம்சத்தின் கிரியை வேண்டாம். என்ன ஆகார் மனைவி அவர் பிள்ளைங்க அனுப்பிச்சு விடுங்க. ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? அனுப்பிச்சு விடு, வேண்டாம், அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது இல்லை, வேண்டாம். இந்த பழைய ஏற்பாடு அது என்னது? மாம்சத்தின் கிரியை இருக்கக்கூடாது, ஆவியின் கிரியை இருக்கணும். சொல்லுங்க, அன்பின் பிரமாணம். சொல்லுங்க, ஆவியின் பிரமாணம். சொல்லுங்க, விசுவாச பிரமாணம், கிருபையின் பிரமாணம். இதுதான் இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசுல வச்சிருக்க சபை. ஆவியானவர் என்ன சொல்றாரு? ஆவியானவர் நன்மை செய்ய சொல்றாரு. அன்பு என்ன செய்யணும்? மன்னிக்கும், கொடுக்கும். அன்பு பொறுப்பெடுக்கும், மனைவியை நேசிக்கும், மனைவியை பரலோகத்துக்கு கூட்டு போகணும். அதுக்கு ஆண்டவர் புருஷனுக்கு கொடுத்தாரு. பரலோகத்துக்கு கூட சத்து இல்லைன்னா கல்யாணம் பண்ணாதீங்க. ஒண்டியாவே இருந்து செத்துட்டு பரலோகம் போயிடும். ஏனோகுமாரி என்ன ஈனோகுமாரி என்னது சொல்லுங்களேன், சத்தமா ஆமே சொல்லுங்களேன். தானியேல் தீர்க்கதரிசி, இந்த மாதிரி எரேமியா, எசேக்கியா அவங்கெல்லாம் பாதி பேர் என்ன கல்யாணம் பண்ணாதவங்க. நீங்கள் கல்யாணத்தை வந்து பிசாசு கேலி கூத்து ஆக்கிக்கலாம். இன்னைக்கு நான் எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, சபை ஆரோக்கியமான சபையா இருக்கு, ஜெபிக்கணும். அது கீழே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதுல கீழே சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை கொடுத்த சொல்றாரு பாருங்க. அந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு. யோவான் 2ஆம் அதிகாரம் பாருங்களேன். அவர் சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை குறித்து சொன்னார். கீழே பாருங்களேன். இந்த ஆலயத்தை 19-20 வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆலயம் வந்து நல்லா ஜெபம் பண்ணா ஆஸ்பத்திரிக்கு டாக்டர்கிட்ட போகாது. இதை வந்து ஒப்பு கொடுக்கணும். நான் சுருக்கமாக சொல்கிறேன். பைபிள் நிறைய நீங்கள் படிப்பீங்க. நான் நிறைய காரியம் ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு சொல்கிறேன். இந்த சரீரம் கர்த்தர் வரும்போது மறுரூபமாகி பரலோகம் போகும். இது வந்து ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது. டாக்டர் வந்து உங்களை வச்சு பொழைக்கிறான். அவன் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை பொய்யின் மகன். பொய்யனும் பொய்க்கு விதாரம் என்ன? பொய் தான். பிசாசு வந்து எங்கெங்கே விக்கிர கோயில் பாருங்க, சுற்றிலும் தவறான காரியங்கள் நடக்கிறதுக்கு, அசுத்தங்கள் நடக்கிறதுக்கு பூரா மெடிக்கல் ஷாப் கட்டி வச்சுருக்கோம். விக்கிரக கோயிலை சுற்றி தமிழ்நாட்டில் அருப்புக்கோட்டையாக இருக்கட்டும், சிவகாசியாக இருக்கட்டும், மதுரை, விக்கிரக கோயிலை சுற்றி பூரா மருந்து கடை. மருந்து கடையில் என்ன யாருன்னா வேசித்தான உபச்சாரம் பண்ணுறதுக்கு தான் அவங்க பொறுப்பு. எவ்வளோ வேதனை சரீரத்தை கெடுக்கிறான் பிசாசு. நம்ம ஜெபிக்கணும். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? நான் ஆரோக்கியமா வாழ்வேன். சொல்லுங்க, எத்தனை நோய் ஜெபம் பண்றதுன்னா பிரேயர் ரூம் அப்படின்னா நம்ம இருதயம் உடைக்கப்பட்ட இருதயம். இது சங்கீதம் 40 சொல்லியிருக்கு. சரியா? அடுத்த வசனத்தை நான் வாசிக்க சொன்னேன், வாசிங்களேன். ரோமர் 8:21 வாசிங்க. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல. சாரி சிஸ்டர், 26-27 சாரி 26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனத்தை பத்தி பேசக்கூடாது. பலவீனம் என்ன? அன்றாட டெய்லி எந்திரிக்கிறது, பல்லு விளக்குறது, சாப்பிடுறது, டாய்லெட் போடுறது, ட்ரெஸ் பண்றது, துவைக்கிறது, துணி துவைக்கிறது, இதெல்லாம் பலவீனம். இதெல்லாம் என்னது? அன்றாட கடமைகள் செய்யறோமா இல்லையா? ஜெபம் பண்ண எல்லாருக்கும் தோணுதா? இப்பவே நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாரும் பிள்ளைங்க சாயங்காலம் 5 மணி வரை யாராவது ஜெபம் பண்ண வருவீங்க. அதான் கடினமான காரியம். பழக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை பழக்கணும்.
நம்முடைய மாம்ச பலவீனம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க யாக்கோபு 5 வீட்டுல போய் பாருங்க, எலியாக்கு நம்மளை விட பாடுள்ள மனுஷன் இருக்கு. அதாவது ஜெபம் பண்ண பிசாசு வீட்டுல விட மாட்டாங்க. என்னைக்காவது உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்க, லீவ் போட்டு ஜெபிக்கிறேன்னா அன்னைக்கு தான் பார்க்காத சொந்தக்கார வீட்டுல வந்து வாசல் நிற்பாங்க. சித்தி பெரியப்பான்னு வந்து உட்காந்துருப்பான். கரெக்டா சிரிக்கிறீங்க வச்சுக்கலாம். ஏன்னா அன்னைக்கு தான் விசேஷம் அவனை அனுப்பிவிடும், எனக்கு செப்பத்தை தடை பண்ணும். அந்த மாதிரி என்னைக்காவது நீங்க ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லுங்க, அன்னைக்கு தான் எவனா வந்து வீட்டு வாசல சொந்தக்காரன் இருப்பான். இன்னைக்கு போற பாஸ்டர்கிட்ட சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அடுத்த வாரம் முடியுது. இந்த மாதிரி உங்களை ஜெபிக்க விட மாட்டான். 3 காரியம் வந்து விசா செய்ய விடான். வேதம் வாசிக்க விட மாட்டான் சிஸ்டர், ஜெபிக்க விட மாட்டான். இன்னொன்று நன்றி சொல்ற, துதிக்க, ஆராதிக்க விட மாட்டான். வீட்டில் வந்து வாயை திறந்து நம்ம எது ஏசப்பா இந்த கால் இன்னைக்கு ஆண்டவர் 5 காலம் எழுப்பிட்டாரு. அநேக நேரம் ஆண்டவர் 3 மணிக்கு எழுப்பிடுவார். எழுப்பிட்டு நான் பெட்ரூம்ல வந்துட்டேன், நீ என்ன தூங்குறியான்னு கேட்பேன். அப்ப வந்து எந்திரிச்சு ஏசப்பா இந்த 6 மாசம் எனக்கு போனதே தெரியல, 6 வாரம் மாதிரி போயிடுச்சு, நன்றி ஆண்டவர் நன்றி. 26 இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, போயிடுச்சா இல்லையா? என்னைக்குமே 20ஆம் தேதி வந்துச்சுனாலே அந்த மாசம் முடிச்சு. இது பாருங்க, ஜூலை வந்துருச்சா, அடுத்து இதே ஸ்பீட்ல டிசம்பர் வந்துடும். 20-30க்குள்ள உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் என்ன கொடுக்க போறாங்கன்னா சிப்பு பதிக்க போறாங்க, அரிசி அளவு. ஒருத்தர் தலையை ஓட்ட போட்டு மூளையில் கம்ப்யூட்டர் பதிக்க போறாங்க. எல்லாருக்கும் ஐடென்டிட்டி கொடுக்க போறாங்க. இன்னொருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா கோடிக்கணக்கான ஹியூமனாய்டு ரோபாட், ஏஐ, அதாவது மனுஷன் மாதிரியாவே ஒரு பிளாஸ்டிக் பொம்மை, அது சொன்னதெல்லாம் செய்யும். அது பாத்திரம் வளர்க்கணும்னா விளக்கணும், வீடு கட்டுனா வீடு கட்டணும், போலீஸ் வேலை பார்க்கணும்னா வேலை பார்க்கணும், ரோட்டை க்ளீன் பண்ணால் க்ளீன் பண்ணணும், சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும். இப்போவே வந்து மும்பைலையும் சிங்கப்பூர்லையும் அது சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கு ஹோட்டலில். அதனுடைய விலை வந்து 2 லட்சமா, அது 20,000 ரூபாய்க்கு கிடைக்குமா? இன்னொரு 4-5 வருஷத்துல கிடைச்சிச்சுன்னா மனுஷனுக்கு எவ்வளவு வேலையே இருக்காது. அப்படிப்பட்ட உலகத்தில் வாங்க வேலையே கிடையாது. என்ன செய்ய போறாங்கன்னா மனுஷனை பூரா அடிமையாக்க போறாங்க. அந்த கிறிஸ்து ஆட்சி வரப்போது 6000 வருஷம் முடிஞ்சிருச்சு. 6000 வருஷம் முடிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து பிறந்த 33 வருஷம் தான் அது தானியேலில் சொல்லப்பட்ட அந்த 70 வாரம் 7 வாரங்கள் பிரச்சனையாக இருக்குது. யாருக்கும் தெரியல. வரப்போறாரு கர்த்தர், சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது. நம்ம ஜெபம் பண்ணி யார் இயேசு மதத்தினால் கழுவப்பட்டு ஆவின் அபிஷேகம் பெற்று பரலோகத்தை பற்றி நல்ல கனவு சொப்பனங்களுக்காக பார்க்குறாங்களோ அவங்க தான் போவாங்க. பரலோகம் ரகசியத்தை சொல்கிறேன், ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர் சபைக்காக ஜெபிங்க, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க. வீட்டில் துர்க்கிரிகளை கண்டு 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 நீங்கள் சோகமாக இருக்காது. ஆவியானா நம்மளுடைய பதவியை உதவி செய்கிறார். சொல்லுங்க, கிளாஸிங்க எடுத்து ஆண்டவர் அவர் சபைக்கு எழுதி வச்சிருக்காரு பாருங்க. நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள, நாம் என்ன ஜெபிக்க ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாத்தீங்களா, உள்ள ஆவியானவர்னா அந்நிய பாஷையில ஆராதிக்கணும், அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். 1 Corinthians 14ஆம் அதிகாரத்துல ஆவியோடு பாடுவேன் கருத்தோடு பாடுவேன் இருக்கு. அந்நிய பாஷை யார் யார் பரிசுத்த அபிஷேகம் பெறாமல் இருக்கீங்களோ பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம்ன்றதை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவர் வந்து நம்ம ஜெப குறிப்பை கொடுப்பாரு. சொல்லுங்களேன், ஆண்டவர் என்ன செய்வாரு? இந்த சரீரம் தான் தேவனுடைய ஆலயம், இந்த இருதயம் தான் ஜெப. என்ன, கர்த்தரை நோக்கி கூடும்போது உங்க வீட்டுக்குள்ள ஆவியான பிரசன்ஸ் வரும். ஆமென். உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய சமூகம் வரும். அப்படி கொண்டு வரவன் தான் ஜெபிக்கிறவன். அந்த ஜெப வாழ்க்கை இருந்தா தான் வீட்டுல ஆசீர்வாதம் வரும். பிரதர் சிஸ்டர், இல்லைன்னா வராது, எல்லாம் வரவே வராது. பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க நோவா மாதிரி 600 வருஷம் வாழ்ந்தாலும் பிரச்சனை இருக்குமா இருக்காதா? சரி, பிரச்சனையை மேற்கொள்ளத்தக்க விசுவாசத்தையும் பலனையும் கொடுக்கிறவர் யாரு? அப்ப ஜெபிக்கிற நேரத்தை வந்து பிசாசு கலைக்கிறான், திருடுறான். அதை நான் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கண்டது பிறகு நான் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். அதே மாதிரி சாப்பாடு ரொம்ப சாப்பிட்டாலும் ஜெபிக்க முடியாது. சாப்பாட்டுக்கு அடிமை ஆகாதீங்க. சாப்பாட்டுக்கு என்ன செய்யாதீங்க? ஒரு பிளேட்டு போட்டுக்குங்க. ஒரு பிளேட்டில் என்னென்ன நிரப்பணும், 2 கூட்டு, ஊறுகாய், முட்டை எல்லாம் வச்சுருக்கேன். 2வது பிளேட் சாப்பிடுவாங்க. 2வது தடவை சாப்பிடுவா கல்யாண வீட்டில் எங்கேயும் சாப்பிடுவாங்க. 2வது யாருக்குன்னா ஏழைகள். என்னது? ஊழியக்காரருக்கு சொல்லி கொடுத்தாரு.
ஏன்னா இந்தியாவில் வந்து 3 தடவை சோறு வாங்கிட்டு ஆந்திராவில் ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஆந்திராவில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் போட்டிருக்கோம். அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் 3 நாள் நடந்துச்சு. எல்லாரும் தட்டை சாப்பிட்டு திரும்ப வந்து கேட்குறாங்க, எதுக்கு திரும்ப வந்து கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க அரிசியில் பழகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறாங்க. ஊழியக்காரர் மத்தியானம் செக்ஷனுக்கு யாரும் வரல. அப்போ கேட்டாரு, இவங்க சாப்பிட்டதுனால தான் தூங்குறாங்க. நிறைய நேரம் இயேசு கிறிஸ்து சீசர்கள் வந்து ஜெபிக்க கூட்டு போனாரா இல்லையா? கெச்சவன் கூட்டு போனாரா இல்லையா? சரி, அதுனா பஸ்கா பண்டிகை பழைய ஏற்பாட்டு முறைப்படி புதிய ஏற்பாட்டு முறைப்படி நல்ல ஒரு கொளுத்த ஆடை சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு திராட்சை ரசம் குடிச்சா தூக்கம் வருமா? கொளுத்த ஆடை வெட்டி பஸ்கா பண்டிகை முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் ஒரு கல் எரிகிற தூரத்தில் நீங்கள் 3 பேரும் பேதரி யாக்கோபு யோவான்னு சொல்லி ஜெபம் பண்ண சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுறாரு. இதாவே இந்த பாத்திரம் நீங்கள் விட்டு. ஆனால் அவங்க 3 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. 3 பேர் நினைச்சேன் நித்திரை மயக்கம். சொல்லுங்க. அதாவது நித்திரை மயக்கம்னா என்னன்னா, அடின்னு அடிச்சாலும் திரிக்க மாட்டாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் எங்கேயோ 3ஆம் வானம் போயிடுறாங்க. அதாவது சாப்பாடு மிச்சமா போகுதே அப்படின்னு சாயங்காலம் என்ன செய்ய, வாய்க்குள்ள போடக்கூடாது, நாய்க்கு போடணும். என்ன செய்யணும்? வாய்க்குள்ள போட்டுக்கிட்டே இருந்தா உயரமா வளர மாட்டேன். இப்படிதான் வளரணும். ராத்திரி 6 மணிக்கு மேல ஏதாவது இந்த காக்கா இந்த பறவைகள் ஏதாவது சாப்பிடுதா? நம்ம 10 மணிக்கு புரோட்டாவுக்கு போறோம், ஒரு ஆம்லேட் ஆஃப் ஆயில் போடுங்க, 4 புரோட்டா. எப்படி இந்த சரீரம் கர்த்தருக்கு வந்து ஜெபிக்க முடியும்? சாப்பாடு வந்து ராத்திரி சரீரம் தூங்குது. 6 மணிக்கு மேலே இப்போ 50 வருஷமா லைட் இருக்குது. இல்லை ராத்திரி வேலைக்கு போகிறாங்க. ராத்திரி வேலைக்கு கூட பெரிய சாபம். ராத்திரி வேலைக்கு போகவே கூடாது. ஓய்வு எடுக்கணும் சரீரம். 12 மணி நேரம் பகலில் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். இரவு 12 மணி நேரம் ஓய்வு எடுக்கணும். என்ன செய்யணும்? ஆனால் ஓய்வு எடுக்கிற நேரம் போட்டு இதை போட்டு தடவிட்டே இருந்தால் தடவி பார்த்துக்கிட்டே தடவி. இதில் என்ன தெரியும்? உலகம் தெரியும். ஆனால் இது காலு கீழே இருக்கணும். இதுக்கும் அடிமையாகக்கூடாது, சாப்பாட்டுக்கு அடிமையாகக்கூடாது. போதும் அப்படின்னா வேணான்னு சொல்லிடணும். என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க, வேணாம் சொல்லுங்க, வேண்டாம். ஒரு தடவை மூளை சாப்பிட்டா போதும். ஓசியா சாப்பாடு கிடைக்கணும், எங்கேயாவது ஃப்ரீயா சாப்பாடு தரேன்னு வாங்கி சாப்பிடாங்க. ஃப்ரீ சாப்பாடு இல்லாமல் வைத்த கலைக்கு அடி பீச்சு அடிச்சிடும். இந்த சரீரத்தை பத்திரமா ஞானமா வச்சுக்கணும். இத கர்த்தர் வந்து தங்குற ஆலயம். இதுல ஆவியான ஒரு ஜெபம் பண்ண சொல்லி கொடுப்பாரு. ஜெபிக்கணும், ஆசைப்படணும். ஜெபிக்க, ஆண்டவரே எனக்கு பரலோக காட்சி மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னேன். அடுத்த வசனத்தை பாருங்க. நான் சொன்ன வசனத்தை எடுத்துட்டீங்களா? யூதா 20 வாசிங்க. ஒருத்தர் எபேசியர் 6:18 எடுத்துக்கீங்க. யூதா 20 எடுங்க. நீங்களோ பிரியமானவர்களே சபைக்கு தான் எழுதுறாரு யூதா. உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி பாத்தீங்களா? அப்போதான் என்ன சொல்லுங்க, திரும்ப அதே வாசிங்க. 15 வாசிங்க. 20 ஆரம்பம். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஏன் இப்படி போட்டுருக்கு? இந்த வசனத்தை அப்படியே கை வச்சுங்க. எபேசியர் 6 பாருங்க. எபேசியர் 6:18 எடுங்க. நான் ஒரு 10 வசனம் உங்களுக்கு காட்டுகிறேன் பாருங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் விழுத்துக் கொண்டிருக்க. பாருங்க, இந்த ஆவியிலே ஜெபம் பண்ணி, அந்த வார்த்தையை கவனிச்சேன். ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த வார்த்தையை தான் சொல்லித்தரேன். ரோமர் 8:26-27 இங்கே யூதா நிருபத்திலையும் ஆவியானவர் சபைக்கு பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட பிறகு நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். சொல்லுங்க, நமக்குள்ள எபேசியர் 1:13 பாருங்க. 1:13 பாருங்க. நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆவியானவர் உங்க ஆவியோட இருக்கிறார். என்ன செய்றாரு?
சத்தமா சொல்லுங்க. ஆவியோடு இருக்கிறார். நான் உங்களை வந்து கட்டி எழுப்பி இப்பதான் 300 போட்டிருக்கேன். எனக்கு 40 நிமிஷம் போயிடுச்சு. சரியா? 1 Corinthiயர் 12 பாருங்களேன். 1 Corinthiயர் 12 ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், ஜெபிக்க தூண்டுவார். 1 Corinthiயர் 12:3 பாருங்க. 3ஆம் வசனம். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த சபையில எல்லாரும் இயேசுதான் கர்த்தர்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இயேசுவுல இருக்கிறதுனால நம்ம மீட்கப்பட்டோம், அவருடைய பிள்ளைகளாக விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்படின்னா உங்களுக்கு ஆவியானவர் இருக்கிறார். இந்த ஆவியானவர் ஜெபிக்க தூண்டுவார். வீட்டுல இன்னொரு வசனத்தை பாருங்க. ரோமர் 8:15-16. ரோமர் 8:15-16 யாக்கோபு 4:7. ரோமர் 8:15. இதுல எல்லாமே அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று எல்லாரும், அதாவது மறுபடியும் பிறந்து ரத்தத்தினால கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே, பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். பாத்தீங்களா? மனுஷ ஆவி இருக்கு. சொல்லுங்க. மனுஷ ஆவி, பரிசுத்த ஆவி. நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசிக்கிறேன். இப்படி விசுவாசிச்சாலே அவர் வந்து ஒரு சீல் பண்ணிட்டார். ஒரு சீல் உள்ள முத்திர போட்டார். இவன் வந்து பரலோகத்துக்கு உள்ளவே அப்படின்னு. அப்படின்னா ஜெபிக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? கஷ்டமான நேரத்துல நீங்க வந்து மாம்சத்துல அவனை பார்க்கலாம் இவனை பார்க்கலாம் ஓடக்கூடாது. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற அவர் தான் புத்திர சுவிகாரத்தை கொடுத்துருக்காருன்னு ரோமர்கள் இருந்த சபைக்கு பவுல் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி எபேசி சபைக்கு பவுல் எழுதியிருக்காரு. இன்னொரு வசனம் எடுக்கலாம். யாக்கோபு நான் சொல்றேன். இந்த யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன செய்யறாருன்னா சில காரியங்களை செய்யறாரு. அதை விட்டு கொடுக்கணும். நான் இருக்கக்கூடாது சுயநலமா. யாக்கோபு 4 பாருங்க 5ஆம் வசனம். நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராகிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? பாத்தீங்களா? அது எரேமியா 3:14 ஆவியானவர் உள்ள இருந்து மகனே சண்டைக்கு போகாத, சொல்லுங்க, ஃபைட்டிங் பண்ணாத, கோர்ட்டுக்கு போகாத, போலீஸ் ஸ்டேஷன் பூரா கட்ட பஞ்சாயத்து இடம், அங்க போனாலே உங்க இருக்கிற சொத்து காலியாயிடும். மன்னிக்கணும், சொல்லுங்க, மன்னிக்கணும். இந்த மாதிரி கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், ஆஸ்பத்திரி எல்லாமே பிசாசின் மகனுக்கும் கர்த்தருக்கு கிருபைக்கு கீழ்ப்படியாதவனுக்கும் ஆண்டவருடைய கிருபையை பெறாதவனுக்கு தான் வச்சிருக்கு. நம்ம போலாமா? எல்லாரும் யோசிக்கிறீங்க. நீங்க இப்ப தேவனுடைய ராஜ்யத்துல தான் இருக்கிறீங்களா? இல்ல ஆண்டவர்கிட்ட 1000 ரூபாய் மன்னிச்சா அவர் 1 கோடி ரூபாய் தருவார், 1 லட்சம் தருவார். சண்டை போடாதீங்க. சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாதவங்களோட சண்டை போடாது. கிருபையில இயேசு நாமத்தோட மன்னிக்கிறேன் போப்பா, கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு சொல்லுங்க. அந்த மன்னிக்கிற புத்தி இருந்தா தான் தேவ அன்பு இருக்குன்னு அர்த்தம். தேவனுடைய அன்பு மன்னிக்கும். மன்னிச்சாதான் ஜெபிக்க முடியும். இருதயம் வந்து சின்ன பிள்ளை போல இருக்கும். சொல்லுங்க, இப்படிலாம் பசங்க கேட்டுக்கவே மாட்டீங்க. இதோ கர்த்தரப்பார், கர்த்தரப்பார், புக்கப்பார். நான் நிஜ வாழ்க்கை வாழ்றேன். என்கிட்ட ஆவியானவர் பேசுறாரு. ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் பேசுறாரு. நான் டெய்லி கண்ணீர் விடுவேன். சில சமயம் 7 நாள் கண்ணீர் விடுவேன். அவர் ஆனந்த கண்ணீர் விடுவேன். ஆண்டு சமூகத்தில் நிற்பேன். ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்க, அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுவேன். நீங்கன்னா உங்களை சுத்தமான காத்துக்கொள்ளணும். ஞானமா நீங்க ஆஸ்பத்திரி போகக்கூடாது, மன்னிக்கணும். வியாதியை வாங்கி வச்சுக்கூடாது. வியாதி பிசாசு கொடுக்குறாங்க. பிசாசுடைய ப்ராடக்ட் தான் வியாதி. ஒருத்தர் நான் பிடிச்சி ஜெபிக்கும் போது ஏன் தொண்டையை பிடிக்கிற அப்படின்னு கேட்டா, ஏன் அந்த அம்மா பேச முடியல அப்படின்னா, நான் தான் வியாதியை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுது பிசாசு. இந்த பஞ்சாப்ல வியாதி வந்து என்ன செய்யணும்னா மன்னியாத குற்றம், கசப்பு, விரோதம். இதை வந்து பிசாசு உள்ள லாக் பண்ணிக்கலாம். ஜெபம் பண்ணவே முடியாது. வீட்டில் நீங்களே மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு தவிச்சா எப்படி ஜெபம் பண்ண முடியும்? எப்படி சபை கத்த கட்டுறாரு? வேணான்றதை விட்டுணுமா விடக்கூடாதா? சொல்லுங்க.
மன்னிக்கிறது குறித்து ஒரு வசனம் சொன்னேன். வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற சொன்னேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் எடுங்களேன். ஒரு சகோதரி எப்படி அழுது ஜெபிக்கிறாங்கம்மா. இயேசு கிறிஸ்து காலை பிடிச்ச அழுத சகோதரி தெரியுமா தெரியாதா? லூக்கா 7:7ஆம் அதிகாரம் 37 ஒரு வீட்டுக்கு சாப்பாட்டு கூப்பிட்டுருக்காங்க. நீ வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஒரு வீட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? சத்தமா சொல்லுங்களேன். சாப்பாட்டு கூப்பிட்டா யூத மரம் கூட என்ன செய்யணும்னா கை கழுவ தண்ணி கொடுக்கணும். என்ன செய்யணும்? கால் கழுவ. அந்த காலத்தில் ரோடுகள் அப்போ தான் ரோமர்கள் போட்டாங்க. இந்த மாதிரி கால்நடைகளுடைய சாணி இதெல்லாம் இருக்கும். எல்லாருமே இன்னைக்கு யூதர்கள் வீட்டில் முஸ்லீம் வீட்டுக்கு போனால் கை கால் முகத்தெல்லாம் கழுவிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் அப்படி தான். ஆனால் இப்போ என்ன செய்யறேன்? குளிக்காமலே 3 நாள் அலையிறேன். அழுக்கு போட்ட சாமி மாதிரி விசேஷம் குளிக்க மாட்டேங்கிறாங்க. கிட்ட சென்ட் அடிச்சுக்கிறாங்க. கேவலம். கை முகம் காலெல்லாம் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். சொல்லுங்க. கை முகம் காலெல்லாம் அதான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வெயில் ரொம்ப அடிக்கும். அப்போ வந்தாங்கன்னா எல்லாரும் கையில் எண்ணெய் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? எண்ணெய், ஒலிவ எண்ணெயை கொடுப்பாங்க. இதெல்லாம் செய்யவே இல்லை அந்த யூதர். இதெல்லாம் செய்யவே இல்லை. இயேசு கிறிஸ்துவ கூப்பிட்டு ஒரு பரிசை எடுத்துட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து அநேகர் வந்து ஏசியா வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் மன்னிச்சு அவர் அன்பை பெற்ற நம்ம விசுவாசிகள் வந்து எல்லாத்தையும் மன்னிச்சு இருதயத்தை சுத்தமாக இருந்தாலும் வருவார். நிறைய நேரம் என்ன சார் ரசிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு ஆசைப்பட்டு கதவை தட்டுறாரு. அம்மா நான் வரலாமா? ஆண்டவரே சாரி ஆண்டவரே, எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டவரே, நாளைக்கு வாங்க. நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க? நான் இருதயத்தில் வந்து இருக்கலாமா? அங்கே என்ன கீழே பாருங்க. கீழே அந்த வசனத்தில் சொல்ற சீமோனே ஸ்திரீ நிறுத்தமாய் திரும்பி. அந்த 44ஆம் வசனம் பாருங்க. லூக்கா 7:44. ஸ்திரீ நிறுத்தமாய் திரும்பி சீமோனை நோக்கி இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். எல்லாரும் பாருங்க, சகோதரிகள் நிறைய அழுகுறீங்க. ஆனா கசப்பு அழுகுது. புருஷனை அடிச்சிட்டானே அப்படின்னு அழுகுது. இன்னைக்கு என்னன்னா அம்மாவுக்கு வாய் மிஞ்சும், ஐயாவுக்கு கை மிஞ்சும். பீகார்ல எல்லாம் போய் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தினா புருஷனானவன் மனைவியை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 13 வருஷத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணப்ப யார் மனைவி அடிக்கிறீங்கன்னா எல்லாரும் எதிர்த்து நிற்கிறாங்க. 70 பாஸ்டர் இது கலாச்சாரம். துணியை வைக்கிறேன்னா அடிப்பாங்க. என்ன அடிக்கக்கூடாது? சொந்த சரீரம். ஆண்டவர் சொந்த சரீரம். அது அடிக்கக்கூடாது. சொந்த சரீரம். நாங்கள் நொந்து போயிட்டேன். நான் ஒரு 4 ஊழியக்காரர் போயிட்டேன்னா எல்லாரும் எதிர்த்து நிற்கிறாங்க. மீட்டிங்கு நிப்பாட்டுறான்னு சொல்லி அடுத்த நாள் மனைவியை கூட்டிட்டு வாங்குறாரு. மனைவியை கூட்டிட்டு வாங்கலான்னு 70 பேரை கூட்டுறது. மனைவிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து மனைவி ஒரு 2 பேரும் கையை பிடிச்சி ஒத்துழைவாய் சொல்லி மன்னிக்கிற ஜபத்தை சொல்லி அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணாங்க. கூட ஒரு நாள் மீட்டிங் நடத்தினாங்க. பார்த்துங்க, இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாம்ச கிரி சரீரத்தில் போர் செய்கிற அவயவத்தில் மாம்சத்தில் ஏதாவது செய்யலாம்னு நினைக்கிறாங்க. செய்யக்கூடாது. இந்த சகோதரி என்ன சொன்னா, அந்த தண்ணீரினால் கை கால் கழுவுறது வந்து ஜலம்ன்றது வசனம், வேத வசனத்தினால். எபேசியர் 5:26 அவர் சரீரத்தை சுத்தம் பண்றாரு. சபை நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் மனைவி வந்து ஒரு சபையுடைய பிம்பம். ஆமே சொல்லுங்க. மனைவி கரை திறவ அற்றவளா இருக்கணும். புருஷன் வந்து கிறிஸ்துவ போல நேசிக்கணும். இல்லைன்னா இதுக்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடாது. என்ன மனைவின்றது ஒன்றும் கிடைக்காது, அன்பு மட்டும் கிடைக்கும். அந்த அன்பு கிடைக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் புருஷன் அன்பு கூறணும். மனைவி சபை. சொல்லுங்க. அந்த சபை சகோதரி என்ன செஞ்சா, அப்படியே அவர் கண்ணீரினால் அவர் பாதத்தை தொடச்சார். முத்தம் கொடுக்கிறது. முத்தம் கொடுக்கிறது அப்படின்னா வர்ஷிப், ஆராதனை. அதாவது கைகளை முத்தம் கொடுக்கிறது, கால்களை முத்தம் கொடுக்கிறது. அந்த ஒரு குருடை கீழே விழுந்து கண் பார்வை தந்து அவரை பார்த்தோன்னே காலில் விழுந்து முத்தம் கொடுத்தாங்க. இதான் ஆராதனை. அந்த சகோதரி ஆராதனை செஞ்சார். அவ என்ன பூசினான்னா பரிசுத்த ஆவியானது. இயேசுவின் பாதங்களை இந்த மாதிரி நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோமா, மன்னிக்கிறோமா? ஏன் அடுத்த குப்பையெல்லாம் இருதயத்தில் வச்சுட்டு சிந்தனையில் வச்சுட்டு குழப்பிட்டு? சில பேருக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்க. காரணம் என்னன்னா மன்னிக்க முடியல. சில பேர் என்ன செத்தவனாலும் மன்னிக்காம இருப்பாங்க. சிலவட்ட அம்மா ஒரு அம்மா
அதனால ராணுவத்துல சிங்களக்காரர் இறந்து போனார். 14 வருஷம் ஆச்சு. அவர் போட்டோ வீட்டில் வச்சிருக்கு. இந்த அம்மா தொட்டு டமார்னு கீழே விழுந்துச்சு. என்னம்மா நீங்க மன்னிக்கலன்னு கத்த சொல்றாரு அப்படின்னா, ஆமாயா என் வீட்டுக்காரன் மன்னிக்கல, அவர் மிலிட்டரிக்காரர் என்னை ரொம்ப கொடுமை கொடுத்து செத்தாரு. ஆனா அந்த அம்மா பென்ஷன் வாங்கி தான் சாப்பிடுது. வீட்டுக்கு கூட்டு போனார் பாஸ்டர், அந்த பாஸ்டர் உதயகுமார் வீட்டுக்கு கூட்டு போனார். கூட்டு போய் ஜெபம் பண்ணா போட்டோ 40 ரூபாய் மாதா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவர் தான் என்னை ரொம்ப வருஷம் ஒழுங்காக நடக்கிறாங்க. அவரை மன்னிக்கணுன்னே மன்னிச்ச உடனே அவர்கிட்ட இருந்த கட்டு வந்து பிசாசு அந்த அம்மா விட்டு போயிடுச்சு. அந்த அம்மா நல்ல சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுச்சு. 65 வயசு அம்மா, 14 வருஷம். இன்னைக்கு நிறைய பேர் மன்னிக்காத சுவாபம் இருக்கிறதுனால பிசாசு வந்து வியாதியில கட்டி வைக்கிறான். சரீரத்துல எந்த கவலைகளையும் வேதனைகளையும் உள்ள இழுத்துக்கூடாது. இழுத்துச்சுன்னா பிசாசு சரீரத்தை ஓத்துறப்படுத்தும். ஆஸ்பத்திரி போகக்கூடாது. ஆண்டவர் யாவை ராமா சுகப்படுத்துற திருவிருந்து தான் தேவனுடைய சன்னிதானத்துல சபையும் கிறிஸ்துவ ஒன்றா இருக்கிறதா. அந்த அடுத்த வசனம் வாங்க, இதான் சூப்பர் வசனம் பாருங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன் 47 வாசிங்க. மன்னிக்கப்பட்டது எல்லாரும் ஆமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இந்த சகோதரி பரவம் போயிட்டா, பேர் போடல. இதை நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி என் பைபிள் காலேஜில் படிக்கும்போது அழுது மன்னிச்சேன். அநேகரை வந்து நீங்கள் மன்னிச்சிங்கன்னா நல்ல ஜெபம் நல்லா இருக்கும், நல்ல ப்ரேயர் பண்ணலாம், ஆரோக்கியமாக வாழலாம். கசப்புகள், விரோதங்கள் இதெல்லாம் வச்சுக்க கூடாது, இருதயத்தில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை போய் பேசவே கூட வாயை திறந்து பேசுகிற ஆண்டவரே உங்களுடைய கிருபை தாரு. இந்த வீட்டில் போய் இந்த சகோதரியை மன்னிங்க பாருங்க. எல்லாரும் சொன்னாங்க அந்த பொண்ணை இவர் ப்ராஸ்டியூட், இவள் வந்து மோசமானவன். ஆனால் அவன் மன்னிப்பு வாங்கிட்டு அதிகமாக அன்பு கொடுத்துட்டு ஏசப்பா பாதத்தை புத்தகத்துக்கு போயிட்டான். என்ன ஒரு அருமையான வாழ்க்கை பார்த்தீங்கன்னா. எல்லாரும் அவ்வளோ துஷ்பிரயோகம் பண்ணாங்க. நான் சொல்றேன், இந்த கடைசி நாட்களில் இருக்கிறீங்க, கிருபை வேணும். நீங்க சரீரத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே நம்முடைய சித்தத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். புருஷன் எவ்வளோ துன்மார்க்கனா இருந்தாலும் கவலை இல்லை, கொலகாரனா இருந்தாலும் கர்த்தர் மன்னிப்பாரு, அவனை மாற்றுவார். அவனை மாற்றுவார். கர்த்தர் வந்து உங்களை திருமணத்துல நோக்கத்துல வச்சிருக்கார், சபையில ஒரு நோக்கத்துல வச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே இந்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சி அறிகிறாரு. இடம் கொடுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நீங்க ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டீங்க, முத்திரப்படப்பட்டீங்க. இப்பவும் என்ன செய்யாதீங்கன்னா பழைய மாம்சீக வாழ்க்கைக்கு போகாது. சரியா? கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க. ஆண்டவரே இந்த நாட்டு